இப்படி விறுவிறுக்க நாங்கள் நடந்து போகிறது எதுக்கு தெரியுமா? பைக் ரெண்டல் எடுக்க. ஸோ வர்க்கலா வந்து இறங்கின உடனே ரூம் செக்இன் பண்ணிவிட்டு, அதாவது பேக் எல்லாம் தூக்கி ரூம்குள்ளே போட்டுட்டு பைக் ரெண்டல் எடுக்க கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ரூம் பக்கத்துலேயே தான் இருந்தது பைக் ரெண்டல் எடுக்கிற இடம். 2 ஸ்கூட்டி ரெண்டல் எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் ஜடாயு எர்த் சென்டர். நாங்கள் வந்து ரூம் எடுத்தது கிளிஃப் கிட்ட. ஸோ வர்க்கலா கிளிஃப்லேருந்து ஜடாயு எர்த் சென்டர் வந்து ஒரு 26 to 28 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. ஆனால் போகிற வழி சொல்லியே ஆகணும். சும்மாவா சொல்கிறாங்க கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு? அவ்வளோ அழகு. நாங்கள் வந்து ஒரு 45 to 60 மினிட்ஸ்க்குள்ளே ஜடாயு போயிடலாம். ஆனால் நாங்கள் நின்று ரொம்ப ரசித்து பொறுமையாக அந்த இடத்தையே ரசித்து போகிறதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த வயசான பீஸுங்களை வச்சு தண்ணி குடிக்கணும் நிறுத்துங்க, நிழலுக்கு நிறுத்துங்க, முதுகு வலிக்குது நிறுத்துங்க, நிறுத்திக்கிட்டே வராங்க. எடுத்தோமா வண்டியை ஓட்டிடுவா இல்லை. ஐயா நெக்ஸ்ட் ஸ்டாப்ல பாப்போம். Maybe next time. எப்படா ஹெல்மெட்டை கழட்டி கொஞ்சம் மூச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நாங்கள் வேறு நின்று ரொம்ப நேரம் வந்ததுனால அவான்னு ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடுச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஜடாயு எர்த் சென்டர் வந்துட்டோம். ஸோ பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா டிக்கெட் வாங்குகிற இடம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கினா தான் உங்களால் மேற்கொண்டு போக முடியும். பை வாக் போகிறீங்களா இல்லை கேபிள் கார் எடுத்துக்கிறீங்களான்றது உங்களோட இஷ்டம். பை வாக்காக இருந்தால் ஒரு 325 to 350 தான் டிக்கெட் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கேபிள் கார் எடுக்கிறீங்கன்னா ஒரு 550 600 டிக்கெட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் கேபிள் கார் தான் எடுத்தோம். ஒரு 826 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக நம்மளால முடியாது, எதுக்கு அப்படின்னு நாங்கள் கேபிள் காரே எடுத்துக்கிட்டோம். அப்படியே உள்ளே கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட் எடுக்கணும். அதுதான் வந்து கேபிள் காருக்கான டிக்கெட். முன்னாடி எடுத்தது என்ட்ரன்ஸ் டிக்கெட். அப்புறம் உள்ளே வந்து சாப்பாடுலாம் இருக்காது, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். அந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்ற மாதிரிலாம் பெருசாக இருக்காது. ஏதோ சாப்பிடலாம். நாங்கள் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலன்றதுக்காக சும்மா சமோசா பப்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கேபிள் காருக்கு இடத்துக்கு போயாச்சு. பேட்சாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா கேபிள் கார் நமக்காக நிற்காது. வண்டி வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். அதாவது ஸ்லோவாக தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ரன்னிங்லேயே ஏறணும், ரன்னிங்லேயே இறங்கணும். அடுத்து எங்களோட பேட்ச் வந்தாச்சு. இந்த ஸ்கூல்லாம் படிக்கும் பொழுது தீம் பார்க் டூர் கூப்பிட்டு போவாங்க. அப்போது கேபிள் காரில் போனது. அதோட ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் கேபிள் காரில் போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அப்பா சில செம்மையாக இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுவும் நாங்கள் போன நேரத்தில் வெதர் அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த இடத்துல பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொன்று, இவர் பண்ண செயலுக்கு கண்டிப்பாக நம்ம செலவு வச்சு தானே ஆகணும். ஏன்னா நம்ம லங்கேஸ்வரர் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்பொழுது இவர் குறுக்கிட்டு சண்டை போடுவார். சண்டை போடும் பொழுது நம்ம லங்கேஸ்வரர் வந்து இவரோட ரெக்கையை வெட்டிடுவார். வெட்டும் பொழுது இவர் கீழே விழுற இடம் தான் இந்த ஜடாயு எர்த் சென்டர்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு பெரிய பலசாலி ஒரு பொண்ணை கடத்திட்டு போகும்பொழுது நம்ம குறுக்கிட்டு சண்டை போடுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அப்படி சண்டை போட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வந்து அவர் சண்டை போட்டது வந்து இட்ஸ் அன் ஹீரோயிக் மூமெண்ட், ரைட்? அண்ட் நாங்கள் போனது வெயில் காலம், நல்ல வெயில் காலம், ஏப்ரல் மாதம். ஆனால் வெதரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மழையில் இந்த வெதரை பாருங்க, அடாடா செமையாக இருந்தது. மழை பெய்யுதே சம்மர்ல மழை பெய்யுதுன்னா என்ன அர்த்தம்? நல்லவங்க நம்ம கேரளாக்கு வந்ததுனால நம்ம மழை கொடுத்துருக்கோம். இங்க பின்னாடி அப்படியே ஒரு ராமர் கோவில் இருக்கு. இது எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த மூவிஸ்ல எல்லாம் மலையில தனியா ஒரு கோவில் காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல, செமையா இருந்தது இந்த கோவிலும். ஸோ இவ்வளவுதான் ஜடாயு எர்த் சென்டர். வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும். எவ்ரி பெனி இஸ் வர்த் இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் ஒன்ஸ் இன் அ லைஃப். சீரியஸ்லி சூப்பராக இருக்கும் இந்த இடமே. இருங்க இன்னும் vlog முடியல. ஜடாயு போயிட்டு வந்து ரூமுக்கு வந்தோம். ரூமில் இருக்கிறதுக்காக வர்க்கலா கிளம்பி வந்தோம். ஸோ கிளிஃப் கிட்ட ஒரு ரவுண்ட்ஸ் போகலாமேன்னு போனோம்.
நைட்டு அப்படியே அங்க பாருங்களேன், அப்படியே அந்த பேக் கேமரா வருங்க, பீச் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சொகம் இருக்கு. என்ன அடுத்து கோவா ட்ரிப் போட்டுருமா? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்.